Taste the Daily. சென்னை திருவொற்றியூரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பள்ளி சிறுவன் குடும்பத்திற்கு ஆறுதல் கூற சென்ற திமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பீர் பைல்வான் தர்கா ரோடில் 17 வயது சிறுவன் நஃபீல் டியூஷன் முடித்து வீட்டிற்கு சென்ற நிலையில் சாலையில் தேங்கியிருந்த மழை நீரில் கால் வைத்தபோது மின்சாரம் தாக்கியுள்ளது. இதனை கண்ட அங்கிருந்தவர்கள் சிறுவனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது சிறுவன் உயிரிழந்தது தெரியவந்தது. இதனை அறிந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் ஆறுதல் கூற சென்றபோது பெண்கள் அவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசின் மின்சாரத்துறையின் அலட்சியத்தால் வாழ வேண்டிய வயதில் சிறுவன் உயிரிழந்ததாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ராமநாதபுரம் நகராட்சி ஃபாத்திமா நகர் பகுதியில் பொம்மை முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக அவசர கதியில் திறந்து வைத்த நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் நகர்ப்புற நலவாழ்வு மைய கட்டிடம் மக்களிடையே கடுமையான விமர்சனங்களை சந்தித்துள்ளது. கட்டிடங்கள் அரைக்குறையாக காட்சியளிக்க அதிகாரிகள் எவ்வித ஆய்வும் செய்யாமல் சுண்ணாம்பு பூசப்பட்டு காட்சி பொருளாக மட்டும் காட்சியளித்த அரசு கட்டிட திறப்பு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்திருக்கின்றனர். கூவி கூவி அழைத்தும் நிகழ்ச்சிக்கு மக்கள் யாரும் வராததால் சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் பணியாளர்களை கொண்டு நிகழ்ச்சி நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் கேட்டபோது 4 ஆண்டு ஆட்சி நாசமா போச்சு என்று அவர்கள் புலம்பியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 350 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையின் தரைத்தளம் 2 ஆண்டுகளுக்குள் பெயர்ந்த அவலம் அரங்கேறியது. மருத்துவமனை திறக்கப்பட்டு சில மாதங்களிலேயே டைல்ஸ் கற்கள் பெயர்ந்த சம்பவம் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ கட்டமைப்புகள் என்று பெருமை பேசிக்கொள்ளும் ஆளும் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை வெளிச்சம் போட்டு காட்டியது. இதனைத் தொடர்ந்து தரைத்தளமும் சிதைந்து போனதை அடுத்து நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு கட்டிடங்கள் தரமற்ற முறையில் கட்டப்படுவதால் பொதுமக்களின் வரிப்பணம் வீணாவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கடத்திச் செல்லப்பட்டு கொல்லப்பட்ட சிறுவனின் சடலத்துடன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவனட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவராஜ் என்பவரின் மகன் ரோஹித்தை மர்ம நபர்கள் காரில் கடத்திச் சென்றதாக கூறப்படும் நிலையில் வனப்பகுதியில் இறந்து கிடந்த அவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. இதனையடுத்து சிறுவனின் உடலை அஞ்சட்டி சாலையில் வைத்து உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.